தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சமுதாய மடத்தை பயன்படுத்த அனுமதி மறுத்ததால் பழனி தண்டாயுதபாணி கோவில் தேவஸ்தான தலைமை அலுவலகத்தை 50க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழனி கோவில் மலை மீது பாண்டிய வேளாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட தண்ணீர் மடம் அமைந்திருக்கிறது. இதில் பாண்டிய வேளாளர் சமூகத்தினர் பக்தர்களுக்கு தண்ணீர், பூஜை பொருட்களை வழங்கி வந்தனர். இந்த நிலையில் பழனி கோவில் இணை ஆணையர் நடராஜன் பாண்டிய வேளாளர் மடத்தை பயன்படுத்த அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது. மின் மோட்டார் மூலம் உறிஞ்சுவதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மாரண்டஹள்ளி பேரூராட்சியில் 15 வார்டுகள் உள்ளன. இங்கு 4 நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. சிலர் மின் மோட்டார் மூலம் தண்ணீரை வேகமாக உறிஞ்சி விடுவதால் பல்வேறு இடங்களுக்கு தண்ணீர் செல்வதில்லை என்றும் வீடுகளில் ஆய்வு நடத்தி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீட்டு மனைகளை அளந்து கொடுக்க வலியுறுத்தி பயனாளர்கள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருத்தணி அருகே கார்த்திகாபுரத்தில் அரசு நிலத்தில் 300 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி வீட்டு மனைகளை அளந்து கொடுக்குமாறு வட்டாட்சியரிடம் பயனாளிகள் முறையிட்டனர். நடவடிக்கை எடுக்காவிட்டால் தலைமைச் செயலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் நகைக்காக மூதாட்டியை கொலை செய்தவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஜெயங்கொண்டம் அருகே முன்னூரான் காடுவெட்டி கிராமத்தை சேர்ந்தவர் மூதாட்டி காத்தாயி. இவர் தனக்கு சொந்தமான கொள்ளைக்கு சென்ற நிலையில் அங்குள்ள ஓடையில் இறந்து கிடந்திருக்கிறார். விசாரணையில் அரை சவரன் நகைக்காக காது அறுக்கப்பட்டு மூதாட்டி கொலை செய்யப்பட்டு ஓடையில் வீசப்பட்டது தெரிய வந்துள்ளது. கொலை செய்துவிட்டு தப்பியவர்கள் குறித்து ஆண்டிமடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூரில் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக பூட்டி கிடக்கும் நூலகத்தை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகம் எதிரில் 2015ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட நூலகம் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக மூடி கிடக்கிறது. அங்குள்ள புத்தகங்கள் யாரும் பயன்படுத்தாமல் வீணாகி வருகின்றன. இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்த ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் நூலகத்தை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். திருத்தணியிலிருந்து சென்னைக்கு ரேஷன் அரிசியை கடத்திய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சித்தூர் சாலை வழியாக வந்த சரக்கு வாகனத்தை தடுத்து நிறுத்திய போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அதில் 3 டன் ரேஷன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டது தெரிய வந்தது. இது தொடர்பாக செங்குன்றத்தை சேர்ந்த மைதீன், சுரேந்தர், ஆகாஷ் ஆகிய 3 பேரும் கைது செய்யப்பட்டனர்.